ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மேட்மேன் டியூப். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரதீப் ரங்கநாதன், மமிதா மற்றும் சரத்குமார், பரிதாபங்கள் டிராவிட் நடித்து வெளியாகிருக்க டியூட் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. கூல் ஆட்டிடியூட் லவ் ஃபெயிலியர் காயா சுற்றிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன். அவரோட மாமா தான் சரத்குமார், அவரோட பொண்ணு தான் மமிதா. மமிதாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதனால் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணுவார்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவார். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜூனில் இருக்கோம், நம்ம எப்படி லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோயின் பண்ணுவார்னா கொஞ்ச நாள் கழிச்சு இதை ரியலைஸ் பண்ணி அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீட்டிலலாம் சொல்லி மேரேஜ் பார்த்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஹீரோயின் வேற ஒரு பையனை அங்கே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன ஒரு டிசிஷன் எடுக்குன்னே தெரியாது. பிரதீப் ரங்கநாதன்ட்ட இதை சொல்லும்போது பிரதீப் ரங்கநாதன் அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு நினைப்பாரு. எப்படி சேர்த்து வைக்கிறாரு அப்படின்றதான் அந்த படத்தோட கதை. என்னடா உன் கதை? கல்ல கண்டா நாய காணா, நாய கண்டா கல்ல காணான்ற மாதிரி. படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு தேவையான ஆக்டிங்கை எல்லாருமே டெலிவரி பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா லவ் டுடே ப்ளஸ் டிராகன் இந்த படத்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொன்னால் சரத்குமார் சாரோட கேரக்டரைசேஷனும் அவரோட ஆக்டிங் தான் அந்த படத்தோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுனே சொல்லணும். ஏன்னா மற்ற படங்கள்ல இருந்து இந்த படங்களில் அவரோட கேரக்டரைசேஷனும் அவரோட ஆக்டிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவரோட கேரக்டரைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் அவரோட ஆக்டிங்கும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. அந்த கேரக்டர் தான் ரொம்ப ஃபன்னாகவே என்டர்டெயின்மெண்ட்டாகவே நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஒன்று நினச்சி அவரோட கேரக்டர் பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு அது ஒரு ட்விஸ்ட்டாக மாறும். அது மாதிரி அவரோட கேரக்டர் நினைக்கும் போது நம்ம ஒன்று நினைக்கும் போது அது ஒன்று நடக்கும் அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் இருக்கும். அது ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி சாயோட மியூசிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவரோட பிஜிஎம்மும் அவரோட பாட்டு எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. அவரோட ஃபஸ்ட்டு படம் இந்த படம் எதிர்பார்த்த மாதிரி நல்லாவே கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். என்ன அந்த ஊரும் பிளட்டு வந்த அந்த மியூசிக்கும் அந்த சாங்கும் நிறைய இடத்துல அதை யூஸ் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகும். மற்றபடி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆணவ கொலைக்கு எதிராக டைலாக்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் இந்த மாதிரி படங்களில் வைக்கும்போது தான் யங்ஸ்டர் மத்தியில் நல்லா ரீச் ஆகும். தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் படம் நல்லா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக எங்கேஜிங்காகவே போயிட்டுருக்கோம். இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஹீரோவோட கேரக்டர் ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அப்படியே கனெக்ட் ஆகி நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் செகண்ட் ஹாஃபில் அவரோட கேரக்டர் சுத்தமாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. படத்தில் ஹீரோவோட கேரக்டர்லேருந்து படத்தை பார்க்குறத நம்ம விட்டுட்டு டிராவிடோட கேரக்டர்லேருந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அவரோட சுச்சுவேஷன்லேருந்து நம்மளும் யோசிக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்ற எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் கலந்த மூவி தான் டியூட். சூப்பரான ஒரு ஃபஸ்ட் ஹாஃபும் சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப் அப்படின்ற கேட்டகரியில் இந்த டியூட் மூவி தள்ளப்படுது அப்படின்னு நினைக்கிறேன். யங்ஸ்டருக்கான ஒரு மூவி தான் இது டியூட். ஃபேமிலியெல்லாம் போய் பார்க்கலாமான்னு கேட்டால் ஒரு ஜாலியான ஃபேமிலியாக இருந்தால் எல்லாருமே போய் பார்க்கலாம். ஆனால் இதை நார்மலைஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.